பொதுவா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் குறை சொல்றது அப்படின்றது நம்ம பழக்கமாவே இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில இது ஏன் இப்படி இருக்கு? இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்குது? ஏன் மனுஷங்கலாம் இப்படி இருக்காங்க? ஏன் என்ன சுத்தி இருக்கவங்கலாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த எப்பவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நமக்கான நல்ல விஷயங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மனநிலை நம்மகிட்ட இல்ல. இத உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் தான் தேவையில்லாத விஷயங்கள லைஃப்லருந்து தவிர்க்கிறது. இப்போ இந்த குறை சொல்ற அந்த மென்டாலிட்டிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எதையெல்லாம் குறையா சொல்றோமோ, நம்ம சக மனுஷங்களையோ, இல்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருளையோ, இல்ல நான் அன்றாட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ஒரு சில சிச்சுவேஷன்ஸையோ நான் குறை சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, தொடர்ந்து அந்த விஷயங்கள் மூலமா நான் இன்னும் அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பேசுறீங்களோ, தொடர்ந்து தப்பா இருக்குன்னு சொல்றீங்களோ, அந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். இதுக்கு உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு சொசைட்டி இஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட்டா நம்ம தமிழ்நாட்டிலயோ, இல்ல இந்தியாலயோ போயிட்டு இருக்கிற ஒரு சொசைட்டி இஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. அத பத்தி அதிகமா பேசும்போது, ஷேர் பண்ணும்போது, அத பத்தி அதிகமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னும் அதே மாரியான சோஷியல் இஷ்யூஸ் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அது சம்மந்தமா எல்லாரும் பேசுவாங்க. அது சம்மந்தப்பட்ட கன்டென்ட்டை நீங்களும் தேடுவீங்க. அது உங்களுக்கே வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்க எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்களோ, எதை அதிகமா பேசுறீங்களோ, அதோட வைப்ரேஷன் அதிகமா இன்க்ரீஸ் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி இதே மாரி நடந்த எந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க, பார்த்திருந்தீங்க, கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அத பத்தி ஒரு 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் நெறைய விதவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வகையில நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்க கான்ஷியஸ்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. அது உண்மையிலேயே தேவையில்லாததும் கூட. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட கான்ஷியஸை ரீப்ரோகிராம் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நம்ம எதை அதிகமா கம்ப்ளைனிங் பண்ணிட்டே இருக்கிறோமோ, அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்க இருக்கிறீங்க. அதன் மூலமா உங்க கான்ஷியஸ் திரும்ப ரீப்ரோகிராம் ஆகுது. ஸோ நமக்கு என்ன லைஃப்ல தேவை, எதை நம்ம பார்க்கணும், இதன் மேல நம்ம எண்ணங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும், நான் வந்து எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா, இந்த கம்ப்ளைனிங் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ற தேவையில்லாத நியூஸ் இல்ல எனி மீடியா உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்காதீங்க. பொதுவா இத பத்தி எல்லாம் நம்ம ஏன் தேடி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் அது அவேர்னஸ் அப்படின்ட்டு. உண்மை சொல்லணும்னா அதிகப்படியான அவேர்னஸ், அதாவது உங்களுக்கு தேவையில்லாத அவேர்னஸ் எல்லாமே உங்க லைஃபை எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை கவலைப்பட வைக்கிற இல்ல பயமுறுத்துற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அதிகமாக தேடி கற்றுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை இக்னோர் பண்ண பழகுங்க. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப முன்னாடி, இப்போ இல்லை, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கலாம் மேபி. யூஸ்வலாக நான் பைக்கில் தான் போவேன். ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு 4-5 டேஸ்க்கு என்னால் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியல. ஒன்று எனக்குள்ள பயம். இது எல்லாம் எதனால் ஆச்சு அப்படின்னா, என்னால் அந்த இடத்துல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் கம்முன்னு போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. ஆனால் நான் நின்று ஒரு 5 நிமிஷம் பார்த்த அந்த ஈவெண்ட் என் கான்ஷியஸ்குள்ளே அடுத்த 1 வாரம் 2 வாரத்துக்கு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் பர்மனெண்ட்டாக என் கான்ஷியஸ்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கு. அப்போது நமக்கு தேவையில்லாத விஷயத்த ஒரு 5 நிமிஷம் பார்த்தா கூட அதன் மூலமாக நம்ம அஃபெக்ட் ஆகும். அது உண்மைதான். உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் எது நமக்கு தேவையில்லையோ, எது நமக்குள்ள ஒரு கம்ப்ளைனிங் வைப்ரேஷனோ இல்லை ஒரு தப்பான வைப்ரேஷனோ கிரியேட் பண்ணுமோ, அந்த விஷயங்களை நீங்கள் முழுவதும் அவாய்ட் பண்ணிவிட்டு, எனக்கு இன்னைக்கு லைஃப்க்கு என்ன தேவை, அதுக்கு நான் என்ன வேலை செய்யணும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடுங்க. இதுவே உங்களை வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நன்றி.